அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு நானும் போயிருந்தேன். போனோன்னா அவர்கிட்ட சொன்னேன், இங்கே பாலைவன ரோஜாக்கள் முதல் நாள் ஷூட்டிங் இங்கே தானுங்க நடந்தது அப்படின்னு. அதுக்கு நம்ம தமிழக முதல்வர் சொல்றாரு, நானும் வந்திருந்தேங்க அப்படிங்கிறாரு. அதாவது அவரை நானோ என்னுடைய நண்பனோ கவனிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பணிவாக கூட்டத்தோட கூட்டமாக ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துட்டு போய்கிறாருங்க. ஒரு தந்தை ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள் பா விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி 6 வயசுல கேள்வி கேட்க ஆரம்பிச்சு 13 வயசுல கையெழுத்து பத்திரிகை நடத்துறாரு. எனக்கு இந்த புள்ளி விவரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். 13 வயசு பையன் கையெழுத்து பத்திரிகை நடத்தும் போது இந்த சமூகத்தை சீர்திருத்த வேண்டும், சமூகத்துக்கு புரட்சிகரமான சிந்தனைகளை தர வேண்டும், சமூக விடுதலையை பற்றி பேச வேண்டும். 13 வயசு பையன் கையெழுத்து பத்திரிகை நடத்தும் போது அந்த பையனுடைய மனசுல கண்டிப்பா ஆஃப்டர் ஆயிரதா போட்டு இருந்திருப்பாரு அந்த காலத்துல.